இந்த ஒரு பிரில்லியன்ட்டு அது பேர் இது ஃபேனை போட்டுருக்கான். ரெண்டு பிளேட் எடுத்துக்கோ. சிக்கன் 65 ஆசை அடக்க முடியல. ரசம் போல ஹாஸ்டல் லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி பலமாக விருந்து நடக்குது. பசங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவிக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். இது சிக்கன் கிரேவிக்கு ரெடி ஆகுது. இது வந்து குஸ்காக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சமைக்கும் போது எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இது கிரேவிக்கு 65க்கு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வீட்டில் பலமாக நடக்குது. குஸ்கா கிரேவி, சிக்கன் கிரேவி 65. மல்லிலாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் நம்ம ரெடிமேடாலாம் வாங்குறது கிடையாது. வீட்லேயே நம்ம அரைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பசங்க வந்திருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு எதாவது நான்வெஜ் வீட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு குஸ்கா வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க. இதை நான் பண்ணுறேன். ஆளுக்கு ஒரு வேலை பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்கல்ல. சிக்கன் போட்டுட்டேன். முன்னாடியே கழுவிட்டு மஞ்சத்தூள் தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சோம். ஏன்னா இப்போ வர சிக்கன் பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழிங்களா வேகவே மாட்டேங்குது. அதனால் நம்ம முன்னாடி இந்த மாதிரி தயிர் எல்லாம் கொஞ்சம் போட்டு ப்ரிப்ரேஷன்லாம் நல்லாவே பண்ணியாச்சு. இங்கே ஒரு சைடு ஆவி வந்துகிட்டே இருக்குது குஸ்கா. அது இன்னும் திறந்து பார்க்கணும். இது அப்படியே நான் தொக்கா பண்ணுறேன். ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க தனியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தொக்கா பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. அதனால் தொக்கா பண்ணிகிட்டு இருக்கேன். சமைக்கும் போது கிச்சன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிடுவோம் கேஸ் அடுப்பெல்லாம். வெளியில் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க 2 நாள் லீவுக்கு. எங்கள் மூத்தார் பையன்தான் என் பையனுக்கு வந்து 1 2 3லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கோழிக்கறி குழம்பு நல்லாவே கொதிக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. இந்த சைடு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு குஸ்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பழைய வீடியோஸ்லாம் போய்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே உடம்பு சரியில்லை. பசங்களுக்கு உடம்பு இன்னும் க்யூர் ஆகலை. பொண்ணு இன்னும் ஃபுட்டே இருக்குல்ல. ஸோ அதனால தான் ப்ராப்பராக என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல.
ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. பழைய வீடியோஸ்லாம் போய் கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. சிக்கன் 65 ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் இப்போ எடுத்தாச்சு. இங்கே கிரேவி போயிட்டு இருக்கு, அங்கே குஸ்கா போயிட்டு இருக்கு. பாத்திரம் இருக்கு, கழுவியாச்சு, சிங்க்கு ஃப்ரீ பண்ணியாச்சு. கையோடு கையை வேலை முடிஞ்சதான், இல்லைன்னா கஷ்டம். ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரைஸ் அவரோட டிபார்ட்மெண்ட்டு, கிரேவி என்னோடய டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க பார்க்குறாங்க, என் டிபார்ட்மெண்ட்காக நான் இருக்கேன். இங்கே ஏன் வாழைப்பழம் இருக்குன்னு பார்க்குறீங்களா, என் பையன் எடுத்துக்கிறான், அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். பிச்சு பிச்சு வேஸ்ட் பண்ணிடுறாரு. அதனால் எங்கள் மூத்தார் பையன் என் பாப்பா வச்சுட்டு இருக்காங்க. இது தேங்காய் எண்ணெய் தெரியாமல் ஊற்றிட்டாங்க, கோல்டு வின்னர் நினச்சிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறையா வந்துருச்சுங்களா, அதனால் உருளைக்கிழங்கை மட்டும் இதில் ஃப்ரை பண்ணிவிட்டும் சிக்கனுக்கு வேறு ஆயில் எடுத்தாச்சு. தேங்காய் எண்ணெயில் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு இதுவும் அப்படியே வந்துட்டு சிக்கன் 65 மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் என்னென்னா எங்கள் மூத்தார் பையன் சாப்பிடக்கூடாது சிக்கனை, நான்வெஜ்ஜு, அதனால் அவருக்கு மட்டும் வெஜ். எங்கள் மூத்தார் பையனுக்கு மட்டும்தான் வெஜ்ஜு, அவர் நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னுட்டு அவருக்காக மட்டுமே இது செய்கிறோம். அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் அதான் நுரையாக இருக்குது. முதல் தடவை போட்டு எடுத்து வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. தயிரெல்லாம் முன்னாடி ஊற்றி வச்சதுனால கறி சீக்கிரமாகவே வெந்துருச்சு. நான் நினச்சேன் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு, அப்புறம் பசங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் போதும், தேங்காய் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் லைட்டாக முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் அரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிட்டேன் நான். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு இனி 65க்கு தான் ரெடி பண்ணணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்க சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டோட குக்கிங். சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நல்லா புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. சிக்கன் 65 இது ஆம்லேட்டுக்கு. இங்கே பாருங்கள், அண்ணா பையனுக்கு வந்துட்டு சிக்கன் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஹஸ்பண்ட் வந்துட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய், சில்லி 3 மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பும் போட்டு நல்லா வதக்குறாங்க. வதக்கிட்டு அதை முட்டையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போடுவாங்க. ஏன்னா அது வெங்காயம் பச்சையாக இருக்கக்கூடாதான், கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்லாம். பார்த்துக்கோங்க. அண்ணா பையனுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து பண்ணுறாங்க. காலையில் கூட பாருங்கள், அவர் பொங்கல் கேட்டாருன்னு சொல்லிட்டு பொங்கல் வடை அண்ணா பையனுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட். அவ்வளோதான். இதை முட்டையில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தான் லைட்டாக போட்டாங்க. இப்போ இதில் மறுபடியும் உப்பு போட்டுட்டு ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. ஒரு சைடு வந்துட்டு ஆம்லேட்டுக்கு வச்சுருக்காங்க, ஒரு சைடு சிக்கன் 65 வறுத்துட்டு இருக்காங்க. என்னென்னா பையன் வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்றதுனால ஆம்லேட்டு, அவருக்கு உருளைக்கிழங்கு பண்ணாங்க. பட் பையன் எடுத்தாங்க. சரி எக்ஸ்கியூஸ், என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் அவர் எடுத்துட்டார். ஏன்னா அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, சின்ன பையன் இல்லையா. காலையிலேருந்து குக்கிங் முழுக்க ஹஸ்பண்ட் தான். சாம்பார் வச்சு பொங்கல் வச்சது இல்லாமல் இப்போ லஞ்சு கூட அவர் தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைட்டாக பெப்பர்லாம் தூவி விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்காங்க.
ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுல் பிஸி இன்னைக்கு. நான் குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தேன். பையன் இங்கே இருக்காங்கன்னு உடனே எங்கள் மூத்தார் வந்து வீடியோ காலில் காலையிலேருந்து 4-5 வாட்டி கூப்பிட்டுட்டாங்க. என்ன பண்ணுறாங்க நான்வெஜ்னோடனே அவரு செம்ம ஹாப்பி எங்கள் மூத்தார். பசங்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹாஸ்டல் லைஃப் இன்னும் செட் ஆகல, பிடிக்கல அவங்களுக்கு. வீட்டு இன்னும் செம்ம ஹாப்பி. ஆக்சுவலி இன்றைக்கி காலேஜில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஈவெண்ட் ஏதோ இருந்துச்சு. பட் பசங்க அட்டென்ட் பண்ணவே இல்லை. டீச்சர்ஸ் கிட்டக்க சொல்லிட்டாங்க. டீச்சரும் கால் பண்ணி கேட்டாங்களா, என்ன நல்லா ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பையன் வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். அப்புறம் நானும் பேசி அவங்க கேட்டு சம்மதம் வாங்கிட்டேன். அப்புறம் அனுப்பிட்டாங்க பசங்களை வீட்டுக்கு. லன்ச்சு வேலை கடகடன்னு நடக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சிக்கன் மட்டும்தான். இதுதான் ஃபைனல் சாப்பாடு. சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் 65. இது வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது. இது எங்கள் மூத்தார் பையனுக்கு. சிக்கன் கிரேவி, ரைஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. இன்றைக்கி வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். எல்லாரும் பாருங்க. നിങ്ങളോട് അമ്മ കാണട്ടെ, അച്ഛനും കാണട്ടെ വീഡിയോ. ഇതാ മകൻ രണ്ടും മൊബൈലാ വെച്ചിട്ട് സമയം പോയി വഴി അറിയില്ല. ജോമെട്രി ബോക്സ് കൊടുമാടാ. റൈസ് ഇവിടെ ഉണ്ട്. റൈസ് ഇവിടെടാ. മുട്ട ഓംപ്ലേറ്റും പിന്നെ ഉരുളക്കിഴങ്ങ് അതും നിനക്ക്. பசங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அவங்களே பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தா ஒரு ப்ரில்லியண்ட்டு. அது பெரியது ஃபேனை போட்டுட்டான். എന്താ ഉരുളക്കിഴങ്ങുണ്ട്, പിന്നെ മുട്ട ഓംപ്ലേറ്റും ഉണ്ട്. രണ്ട് പ്ലേറ്റ് എടുത്തുക്കോ. ഗ്രേവി എടുത്തുക്കടാ. ചിക്കൻ റൈസ് അവിടെ ഉണ്ടടാ. இன்னைக்கு பசங்கக்கிட்டே ஒப்படைச்சாச்சு. அவங்களுக்கு தேவையானது அவங்களே எடுத்துக்கிட்டோன்னுட்டு. சிக்கன் 65 ஆசை அடக்க முடியல. ഇടയ്ക്കിടയ്ക്ക് കഴിക്കുന്നുണ്ടോ? നിനക്ക് ഇതുണ്ട്. ரசம் போல ஹாஸ்டல் லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது கிரேவி உண்டுடா. எடுக்க ചിക്കൻ എടുക്ക. മധുരാണോ പുളിയാണോ മധുരം ഉണ്ടോ ചിക്കൻ കറിയില്ലയോ? ஹாஸ்டல்ல இனிப்பா இருக்கா சிக்கன் கறி. வேற என்ன? പപ്പടം കാച്ചിട്ടില്ലടാ. അവർക്ക് പപ്പടം വേണം. പപ്പടം കാച്ചിട്ടില്ല. എന്തായി? അവൻ കഴിക്കില്ലടാ. എരിവില്ല. ആ സമ്മതര്. ആ